Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our channel DDs CookBook. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிள் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சூப்பர் ஃபாஸ்ட் குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பூண்டு புளி குழம்பு இல்லாட்டி சின்ன வெங்காய புளி குழம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். காய்கறி இல்லாத ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக குக்கர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சூப்பர் ஃபாஸ்ட் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். இங்கே புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஃபுல் கப் அளவு சின்ன வெங்காயம். கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் வேண்டாம். அடுத்து உள்ளங்கை நிறைய பூண்டு, நல்ல பெரிய பூண்டாக பார்த்து எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பூண்டு நறுக்கி வைக்கணும்னு தேவையில்லை, அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தோன்னா புளி கரைசல், சின்ன வெங்காயம், பூண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக குக்கர் வச்சாச்சு. ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்களும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை. நல்ல மணமாக இருக்குது. இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் கூடவே தோல் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுடலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் பூண்டு கலர் மாறி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு தக்காளி சேர்க்கணும். நான் பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கும் தக்காளி போட்டால் பிடிக்கும்னா போட்டுக்கலாம். அவ்வளவுதான், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. மசாலா பொடி சேர்க்குற டைம் வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடி, அப்புறம் 3 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி சேர்க்கிறேன். சப்போஸ் இது இல்லைன்னா மறுபடியும் இன்னொரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடியும் 3 டீஸ்பூன் அளவு தனியா பொடியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 3 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி கூட நம்ம போட்டு செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண புளி தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கணும். சப்போஸ் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் நம்ம போட்டுக்கணும். லைட்டாக மூடி வச்சிடலாம். கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குக்கரை ஃபுல்லாக மூடி வெயிட் வைக்க போகிறோம். 2 விசில் விட்டால் போதும். எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கும். அவ்வளவுதாங்க, விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கட்டும், நம்ம பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ப்ரெஷரும் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக ரெடியாகி வந்திருக்கு. நல்லெண்ணெய் நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். கலரும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போ ஃபைனல் டச்சாக 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுடலாம். டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க சுட சுட பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோன்னு. இதை டேஸ்ட்டும் செஞ்சாச்சு. ரா ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது எங்கள் வீட்டோட ஃபேவரட் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இதே அளவுகளோட மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ரைஸில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி இலை வச்சுட்டு இதுக்கு மேலே சுட சுட சாதத்தை பரிமாறி, அப்புறம் இதுக்கு மேலே வீட்டில் ரெடி பண்ண நெய்யை ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண குழம்பையும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு பொரியல் எதுவும் தேவைப்படாது. அப்பளம் பொரித்து சாப்பிட்டாலே போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய்.
ஹாப்பி குக்கிங். டேக் கேர்.